அனைத்து நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருப்பூர் பாபா கார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மஹேந்திரா ஜைலோவை தான் பார்க்க போகிறோங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பர்ஃபெக்டான 8 சீட்டர் கார்னு பார்த்தோம்னா இந்த ஜைலோ தான். இந்த ஜைலோவை பொறுத்த வரைக்கும் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் TN07BF2058ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், மியூசிக் சிஸ்டம், ரூஃப் ஏசி, பவர் விண்டோ, இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்னி லோ பட்ஜெட் கார் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஜஸ்ட் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஸ்விஃப்ட் யூஸ்டு கார் வச்சுருக்கோம், அது 5 சீட்டர் வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு 8 சீட்டர் 10 சீட்டருக்கு அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கார் வந்து 100% மேட்ச் ஆகும். இந்த காரோடைய ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். நம்ம இந்த ஜைலோவினுடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்டீரியர் தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் ரியர்லேருந்தே காட்டுறேன். உங்களுக்கு தேர்ட் ரோ ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி ஆகட்டும், அப்பல்சரி ஆகட்டும் எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு செகண்ட் ரோவும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோர் பேட் ஆகட்டும், உங்களுக்கு சீட் கவர் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதில் டோட்டலாக இன்டீரியர் 100% க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குங்க. நம்ம இந்த ஜைலோவினுடைய எக்ஸ்டீரியர் லுக்கு வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. உங்களுக்கு லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள்னு வருது பாருங்கள், அங்கே ஒரு சின்ன டென்ட் இருக்குது. இந்த வீல் கட்டை வந்து ஒரு சின்ன ரஸ்ட் இருக்குங்க ரன்னிங் போர்டில். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரியர் வீல் கட்டை ஒரு சின்ன ரஸ்ட் இருக்குது. அதாவது அந்த லாஸ்ட் எட்ஜ் முடிகிற இடத்துல ஒரு சின்ன ரஸ்ட் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ரியர்லையும் காமிச்சிடுறேன். ரியர் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி கட்ட ஒரு சின்ன டென்ட் இருக்கும், சின்ன டென்ட்டு, ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடு காட்டின மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரஸ்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரியர் வீல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சின்ன ரஸ்ட் இருக்கும், இங்கேயும் ரன்னிங் போர்டில் ஒரு சின்ன ரஸ்ட் இருக்கும். இந்த பெயிண்டிங் இந்த மாதிரியான டென்ட் இருக்குது, ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு மற்றபடி பெயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே தாங்க இருக்குது. அண்டர் சேசிஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏங்க அப்பா, ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகிடுது. மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்கு. பவர் விண்டோவும் ஒர்க் ஆகுது. ஏசி போட்டிருக்கோம். ஏசி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது? ஏசி அப்பா பக்கா ஜம்முன்னு வருதுங்க ஏசி. வண்டியில் எந்த குறையும் சொல்றதுக்கே இல்லை. லோ பட்ஜெட்ல உண்மையாலுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற வண்டி தாங்க. நம்ம எதுக்கு ஒரு ரைடே போய் பார்த்துடலாம். நல்லா ஜம்முன்னு போகுதுங்க. பிக்கப்பு, புல்லிங்கு, பவரு எல்லாமே நல்லா அதிகமாகவே இருக்கு. நல்லா ஹெல்த்தியாக இருக்கு வண்டி. என்னுடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் இருந்தது. இந்த ஜைலோவோட இன்ஜின் ரூம் ஆகட்டும், அண்டர் சேசிஸ் ஆகட்டும் எல்லாம் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இன்ஜின் ரீகம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இல்லை. ஏனென்றால் அதாவது டீசல் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து அதிகமான கிலோமீட்டர் ஓடின வண்டியில் இன்ஜின் ரீகம்ப்ரெஷனு, உங்களுக்கு சஸ்பென்ஷன் நாய்ஸு, இன்ஜின் நாய்ஸு எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இந்த வண்டியில் தெளிவாக இருக்குது. நீங்கள் வாங்கினாலுமே இன்னுமே 2-3 லட்சம் கிலோமீட்டர் வந்து நீங்கள் நம்பி இந்த வண்டியை வந்து ஓட்டலாம். இந்த வண்டியினுடைய பாடி லைனில் இருக்கக்கூடிய ஸ்க்ராட்சு, ரஸ்ட்டு, டென்ட்டு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் கிளிப்லேயே வந்து காமிச்சிருக்கேன். அதையுமே வந்து கஸ்டமர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பேட்ச் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் டாப் கேரியர்,
ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ரூஃப் ஏசி, மியூசிக் சிஸ்டம், இது எல்லாமே வந்து 100% ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் இந்த கார் உண்மையாலுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2010 மாடல், 3 ஓனரு, இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இல்லை. இந்த காருக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 2,95,000 ரூபா சொல்கிறாரு. நீங்கள் இந்த காரை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்கள் சேனலில் போயிட்டுருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுலேயே வாட்ஸ்அப் இருக்குது, அதுலேயே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க, அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். கார் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம்ங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வந்து ப்ராப்பராக வந்து கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஆன் டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செக்கப்லேருந்து அலைன்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த காரோடைய டயர் வந்து பார்த்தீங்கன்னா 70% கண்டிஷனில் இருக்குது. எம்ஆர்எஃப் பிராண்டுங்க. எல்லா விதத்துலையுமே வந்து அதிகமான ப்ளஸ் வந்து இந்த காரில் இருக்குது. இந்த கார் வந்து லோ பட்ஜெட்டில் 8 சீட்டரில் ஒரு ஆல்ரவுண்டர்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரியான கார்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்கள் சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். நாங்கள் அதுக்கு சேல்ஸ் ப்ரமோஷனும் பண்ணி கொடுப்போம். இது மாதிரியான கார்கள் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து நம்ம சேல்ஸ் ப்ரமோஷன் பண்ணுறோம். அதனால் எங்கள் சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.